டேய் பசங்களா, இந்த காலத்துல பிரிவு என்ன சொல்லிருக்கா தெரியுமா? எதை செஞ்சாலும் பொறுமையா செய்யணும், எதை பேசினாலும் யோசிச்சு பேசணும். என்னங்க மாமா புதுசு புதுசா கிளாஸ்லாம் எடுக்கிறீங்க? மாமா யோசிச்சு பேசணும்னா எப்படி மாமா? அப்படி கேளிய ராசாத்தி. இப்ப என்கிட்ட ஏதாச்சும் சொல்ல வாரியன்னா 1 2 3ன்னு 10 வரைக்கும் எண்ணிட்டுதான் நீங்க சொல்லணும். புரிஞ்சுச்சா? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சரி விளையாடுங்க. மாமா அந்த வந்துரு. தேலு. ஏ மாமா பேண்ட்குள்ள தேல் போட்டுடா. ஏய் மாமா என்ன சொல்லிருக்காங்க? உடனே எல்லாத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. ஏ ஆமாண்டா. நம்ம எல்லாரும் 1 2 கவுண்ட் பண்ணி பாக்கலாமா? 1 2 3 4 5. வெரி குட். இப்படித்தே இருக்கணும். நீங்க என்றத பார்த்தா மாமாட்ட ஏதோ சொல்ல புரியவருக்கு. 5 6 7 7. நீ 7 கிடையாது, நீ 8. 8. என்னடா இங்க கன்ஃபியூஷன்? 7 8 கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு மாமா. பரவாயில்ல, 1ல இருந்து எழுங்கடா. 1 2 3 4 5. ஐயோ ஆத்தாய். Good morning, Father. Morning, Father. Good morning. ஒழுங்கா கொஞ்சம் ப்ரே பண்றியா? கர்த்தர் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? ஆமா, மனசு கஷ்டப்படும் போதெல்லாம் கர்த்தர் முன்னாடி வந்து ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணிட்டு போனா போதும், மனசு அவ்வளவு ரிலாக்ஸ் ஆயிடும். ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் கர்த்தர் தானே. ஏ சோஃபி, நான் இல்லையா? எப்பவும் இதே மாதிரி என் கூடவே இருப்பியா? ஏன் சோஃபி? இல்ல, முதல்ல நான் படுத்து தூங்கும் போது நான் மட்டும் பாலைவனத்துல நடந்து போற மாதிரி கனவு வரும். ஆனா இப்ப எல்லாம் அப்படி வருதில்ல விஜய். எப்பவும் உன் கூடவே இருப்பேன் சோஃபி. தேங்க்ஸ் விஜய். சோஃபி, மனசு கஷ்டப்படும் போதெல்லாம் கர்த்தர் கிட்ட போய் ப்ரே பண்ணுவேன்னு சொல்லுவியே, இன்னைக்கு என்ன ப்ரே பண்ண? இன்னைக்கு என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். ஃபர்ஸ்ட் டைம் நீ என் வீட்டுக்கு வந்தப்போ ஏன் ஒரு கேள்வி கேட்டியே, உனக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கெல்லாம் காரணமான நாள். அரண்மனை மாதிரி வீடு, வசதியான வாழ்க்கை, அப்பா அம்மா அண்ணன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அந்த சந்தோஷம் எல்லாம் தொலைஞ்சு போன நாள் இன்னைக்குதான். Tata kita taka tajam tatum. Tat tat dimi tat kita taka tat tat dimi tat kita taka tayatum. Tata hitatum. Tata ita hitata takata diginatum. Tata ita hitata takata diginatum. Tata ita hitata takata diginatum. Did dhinna kartaka did dhinna kartaka did dhinna kartaka did dhinna kartaka dhinna kartaka did dhinna kartaka ditta did dhinna kartaka dittai did dhinna kartaka dit tadana tajanu tadimi takita taka diki janu tadiginatum tadana tajanu tadimi takita taka diki janu tadiginatum taddi tanna tadinda taddi danna dinda tata dittata dittata tata dittata tai tai. சோஃபியாவோட பரதநாட்டிய அரங்கேற்றத்துக்கு விஐபிஸ் எல்லாம் வராங்க. ரொம்ப கிராண்டா இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னு முடிவு பண்ணிருக்கோம். வரேம்மா. சரிங்க ஐயா. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆனா கேட்க முடியல. கேளுமா.
கிறிஸ்தவ மதத்துல ஈடுபாடுள்ள இந்த குடும்பத்துல பரதநாட்டியம் எல்லாம் எப்படிங்க? இல்லம்மா, பரதநாட்டியங்கிறது அழகான ஒரு கலை. அது ஏன் மதத்தோட சம்பந்தப்படுத்துறீங்க? எல்லாத்தையும் விட என் பொண்ணு ஆசைப்பட்டா, அவ்வளவுதான். Dear friends, இன்னைக்கு எங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள். அது என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். எங்க சோஃபியோட பிறந்த நாள். எல்லாரும் அவங்க பிறந்த நாளை ஒவ்வொரு வருஷமும் சந்தோஷமா கொண்டாடுவாங்க. ஆனா எங்க சோஃபியோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு நாங்க 4 வருஷம் தவம் கிடப்போம். 4 years. இவ பிறந்ததே லீப் வருடம், February 29th. இந்த 29th தான் எங்களுக்கு கிறிஸ்மஸ், ஈஸ்டர் எல்லா ஃபெஸ்டிவல்ஸும். சோ இந்த பர்த்டே ஃபெஸ்டிவலை ஹாப்பியா கொண்டாடுவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. Happy birthday to you. Yes. Happy birthday to you. Happy long life to you. Happy birthday to Happy you. long life to you. Happy birthday. Happy long life to you. சரியா டை கட்டுங்கப்பா. சரியா தம்மா கட்டி இருக்கேன். இருங்க. அரேஞ்ச் பண்ணி Okay, வச்சிருக்கேன். okay. நைட் 8 சேகர், o'clock. இப்படி. சரி சரி. ஓகே. ஓகே ஓகே. ஓகே. இத கால்ல bye. வைப்பா. சரிங்கம்மா. ஹேய், ஆல் தி பெஸ்டா. Thank you. ஓகே. பண்றேன். வரேம்மா. பத்திரமா இருங்க. வாங்கப்பா, பாய்மா. பாத்து போயிட்டு வாங்க. சரிம்மா. போயிட்டு 2 daysல வந்துடுறோம். அம்மா கிட்ட சண்டை கண்ட போட்டுக்கிட்டு இருக்காதேனா? சரிப்பா. பை. Bye. பை. பாத்து போப்பா. ட்ரீட்மெண்ட். ஒவ்வொரு நாளும் டாக்டர்ஸ் அப்பாவை இன்னைக்கு காப்பாத்திடலாம், நாளைக்கு காப்பாத்திடலான்னு நாட்களை கடத்திட்டாங்க. இந்த 2 வருஷ டியூரேஷன்ல எங்க பிசினஸ் எல்லாம் லாஸ். வீடு வரைக்கும் கடன்ல போயிடுச்சு. எல்லாத்தையும் இழந்துட்டு எங்க அப்பாவை அதை காப்பாத்தலான்னு பார்த்தா அதுவும் முடியல. சாரிமா, எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. எங்க அப்பா மூச்சு விடுறதுக்காக நான் மூச்சு வாங்க ஒவ்வொரு ரிலேஷன் வீட்டுக்கா ஓடினேன். ஆனா என் ரிலேஷனோட உண்மையான முகம் அப்பதான் தெரிஞ்சது. எல்லாரும் எங்களை விட்டு விலகி போயிட்டாங்க. நடு ரோட்ல அனாத மாதிரி நின்னோம். யாரும் ஹெல்ப் பண்ணல. எங்க அம்மா மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிட்டாங்க. அங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வந்தோம். ஆனா சென்னையில என் வாழ்க்கைய செதஞ்சு போயிடுச்சு.
ரொம்ப நேரமா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க, எதுவுமே பேச மாட்டேங்கிற. என்ன விஜய் சொல்லு. என்னன்னு சொல்லு விஜய். அது ஒண்ணும் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். உண்மையாவா? ஆமாண்ணே. இத கேட்கறதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். இந்த பொண்ணு எப்படி இருக்க பாரு. யாரு நீ இந்த பொண்ணு? இது ஆரம்பி ஓனரோட ஒரே பொண்ணு. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த சம்பந்தம். இவங்கள நம்ம வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. எல்லாமே பேசி முடிச்சாச்சு. நீ ஓகே சொன்னீனா நாளைக்கே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். உங்க செலக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா நீ. ஆனா நான் ஒரு பொண்ணை மைண்ட்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லனா நீங்க பார்த்த இந்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே. அந்த பொண்ணு யாரு விஜய்? அது வேற யாரும் இல்லைண்ணே, நம்ம சோஃபி தான். சோஃபியா? இவ்வளவு நாள சொல்லவே இல்ல. நேத்து வரைக்கும் அப்படி ஒரு எண்ணமே இல்லைண்ணே. ஆனா இன்னைக்கு தான் முடிவு பண்ணேன். ஓகே. உனக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கும் பிடிச்ச மாதிரிதான். என்ன இருந்தாலும் சோஃபியா நம்ம வீட்டு பொண்ணு தானே. என்ன ஜெயா? ஆமாங்க. உன்னோட சந்தோஷம் தான் விஜய் எங்களோட சந்தோஷம். தேங்க்ஸ் அண்ணி. உங்க அம்மா இருந்திருந்தாலும் இதுதானே பண்ணிருப்பாங்க. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறது தான் என்னோட ஆசை. அத பத்தி கவலைப்படாதீங்க. விஜயும் சோஃபியும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப் நல்லாவே இருக்கும். இனிமே சோபி உங்க வீட்டு பொண்ணு இல்ல, எங்க வீட்டு பொண்ணு. மாமா சோஃபி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. அம்மா கொஞ்சம் உள்ள வாயே. அங்கிள் ஒரு நிமிஷம். என்னடி என்னமா இதெல்லாம்? உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? சரின்னு சொன்ன. யார கேட்டு சரின்னு சொன்ன? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிற சந்தோஷத்துல சரின்னு சொன்ன. என்னால முடியவே முடியாது. சாரி அங்கிள், இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம். சரிமா, இப்ப கல்யாணம் வேண்டாம்னா பரவாயில்ல, கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். உனக்கு எப்ப விருப்பமோ அப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம். இல்ல அங்கிள், எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படி இல்லம்மா, கல்யாணம் பண்ணிட்டு அடிமை மாதிரி எங்க வீட்டுல இருக்கணும்னு நீ நினைக்க வேண்டாம். படிக்கணும்னா படிக்கலாம், வேலைக்கு போகணும்னா போலாம், இல்ல வீட்லயே இருக்கலாம். அது உன்னோட இஷ்டம். நீயும் அம்மாவும் எதுக்கு இந்த சின்ன வீட்ல இருந்து கஷ்டப்படுறீங்க? என்னங்க? ஆமா. ஏன் சோஃபி உனக்கு கல்யாணமே வேணாங்கிற? உனக்கு விஜய பிடிக்கலையா இல்ல எங்களை பிடிக்கலையா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுமா. ஐயோ, அப்படின்னு எதுவும் இல்ல அங்கிள். எனக்கு கல்யாணமே பிடிக்கல, அதான். இப்படி வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா எப்படி சோபி? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சுதான் ஆகணும். இந்த பாருமா, நீ சின்ன பொண்ணு, இந்த மாதிரி அவசர